ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்என் ரவிக்கு ஏற்பட்ட அவமானமும், ஆர்என் ரவி வாய்க்கு வந்தபடியெல்லாம், அதாவது எப்படின்னா பொய் சொல்லலாம், ரோட்டில் போகிறவன் பொய் சொல்லலாம், படிப்பறிவு இல்லாதவன் பொய் சொல்லலாம், ஒரு படிப்பறிவு இல்லாமல் ஏதோ ஒரு கூலி தொழிலாளியை ஏதோ பொய் சொல்லிடலாம். ஆனால் ஒரு கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர் தன்னுடைய சித்தாந்தங்களை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸோடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொய்யை தொடர்ந்து பரப்புறது, பொய்யை சீரியஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்னென்னா, ஒரு பகுதி முட்டாள்கள் அவர்கள் சார்பாக வந்து விடுவார்கள். அவர்களை உள்ளே இழுத்துட்டோம்னா அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று விடலாம். அப்புறம் தன்னுடைய சித்தாந்தங்களை தமிழகத்தில் புகுத்தி இந்த தமிழர் கலாச்சாரத்தையும் சித்தாந்தங்கள், தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க உள்ளே அவர்களுடைய சித்தாந்தங்களை வெற்றி பெற செய்யலாம் அப்படின்றதுக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஏஜென்ட் தான் ஆர்என் ரவி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆர்என் ரவியை பற்றி நேற்று நம்ம போட்ட அந்த மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டில் ஆர்என் ரவி பேசின ஸ்பீச்சை நான் போடுறேன். அதாவது ஒரு ஆளுநர் இப்படியெல்லாம் பேச முடியுமா? சராசரியாக இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம பெரிய நம்ம வீவர்ஸை வச்சுக்கலாமே, எல்லா வீவர்ஸுமே பிஹெச்டி, எம்பிபிஎஸ், எம்எஸ் முடிச்சிட்டோ, இல்லை இப்போ இங்கிலாந்துலேயோ வெளிநாட்டில் போய் படிச்சுட்டோ, இல்லை பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தவங்க கிடையாது. இல்லை, சராசரி மனிதர்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கே இது எவ்வளோ எச்சத்தனமான ஒரு பொய் அப்படின்றது நல்லா தெரியும். ஆர்என் ரவி ஸ்பீச்சை மட்டும் கேளுங்க, நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணுறேன். ஏன்னா அந்த ஸ்பீச்சை போட்டால் தான் அது பவர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். முதல்ல பேசுகிற ஆர்என் ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஸ்பீச்சை கேட்டுருங்க. More than half the students in a government school in high school cannot read even a class 2 textbook. More than half the students in government school cannot recognize two-digit numbers between 11 and 91. I'm 99. And then we find that its continuation is even in the state universities, the higher education. கேட்டிங்களா? அதாவது ஆர்என் ரவி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதா கிட்டத்தட்ட 8வது 9வது 10வது படிக்கிற பசங்க 3ஆம் வகுப்பு பாடத்தை கூட வாசிக்க தெரியாமல் இருக்காங்களா, அடிமுட்டாளா இங்கே தமிழ்நாட்டில். புரியுதுங்களா? அதற்கு அடுத்து என்னன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு அதாவது இப்போ இப்போ 8th 9th படிக்கிற பசங்களுக்கு கூட 91க்கும் 99க்கும் வித்தியாசம் தெரியலையா. அந்த அளவுக்கு அரசு பள்ளி ரொம்ப மோசமாக இருக்கான் தமிழ்நாட்டில், ரொம்ப மட்டரகமாக இருக்கான். அதுக்கு அடுத்து ஒன்று சொல்கிறாரு பாருங்கள், எப்படியா நீங்கள் பொய் வாய்க்கு வந்தபடி மனசாட்சியே இல்லாமல் இப்படி குருட்டுத்தனமாக இவ்வளோ பேர் மத்தியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னே தெரியல. Our state universities produce more than 6,500 PhDs every year. Very impressive figure indeed. But the other side of the story is that of the 6,500 plus PhDs, not even 1% is NET JRF qualified. We know what is NET JRF qualified. Only eligible to take up the research. We found a situation which was not very comfortable. When we found that our PhDs were doing menial jobs, even cleaning jobs. Not that the cleaning is bad, but the fact that after PhD, if you do the cleaning job for 14,000-15,000 rupees, it is something which is not a very happy situation. அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் 6,500 பேர் வருஷம் அரசு பல்கலைக்கழகத்திலேருந்து பிஹெச்டி முடித்து வெளியே போகிறாங்களாம். அது ரொம்ப சந்தோஷமாக. ஆனால் இந்த 6,500 பேரில் 1% கூட, ஏன்னா 1%னா எவ்வளவு, 1000ல் 1%னா 10 பேர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ 1% பேர் கூட அறிவில்லையா அவங்களுக்கு. பிஹெச்டி தான் முடிச்சிருக்காங்களா, சுத்தமாக நாலேஜே இல்லையா. எதை வச்சு இவர் சொல்கிறாரு அப்படின்னா, யூஜிசியில் நடத்தக்கூடிய டெஸ்ட்டுகள்லாம் அவங்க அந்த தரத்தை பற்றி அவங்க டெல்லியிலேருந்து செக் பண்ணுறாங்களாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் பிஹெச்டி முடித்தவர்கள் தரத்தை அவன் செக் பண்ணுறான்னா 1% கூட தேரலையா. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, என்ன அப்படி எப்படி இந்த ஆள் தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்களா. அதாவது பிஹெச்டி முடித்தவெல்லாம் இங்கே தூய்மை பணியாளராக 15,000 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிஹெச்டி ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டு முடித்து எம்ஏ எம்ஃபில் முடித்து, இல்லை ஏதோ எம்ஃபில் முடிச்சுட்டு அதற்கப்புறம் யூனிவர்சிட்டியில் போய் டாக்டரேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் குறைந்தபட்சம் 3லேருந்து 5 வருஷம் ஆகும் டாக்டரேட் முடிக்கிறதுக்கு. அப்படி பிடித்த மாணவர்கள்லாம் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். அவ்வளோ கேவலமாக இருக்கான் தமிழ்நாடு. ஏன்னா அவர்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. எப்படி தமிழ்நாட்டை, தமிழக மக்களையும் இந்த ஆள் கேவலப்படுத்துகிறார் பாருங்கள்.
தமிழக மாணவர்களையும், தமிழ்நாட்டு கலாச்சாரத்தையும், தமிழ்நாட்டு கல்விச்சாலைகளையும், தமிழ்நாட்டு யூனிவர்சிட்டிலையும் நீங்கள்லாம் படிக்கும்போது உங்கள் ஊரில் யூனிவர்சிட்டியே கிடையாது, அது தெரியுமா? அப்போ வேண்டாம், இப்போ போய் ஏன் உங்கள் ஊர் பீகாருக்கு போவோமா? உங்கள் ஸ்டூடெண்ட் எவனும் இருக்கா? முதல்ல ஸ்கூல் இருந்தால் தானே நாங்கள் போய் கேட்குறதுக்கு 3வது பாடத்தையும் 2வது பாடத்தையும். அவ்வளோ கேடுகட்ட கேவலமான இந்தியாவிலேயே பின்தங்கிய ஆதாரம் யார் வெளியிட்டிருக்கா? அவங்களே வெளியிட்டிருக்காங்க, மத்திய அரசு. ஏன்னா கடை நிலையில் இருக்கக்கூடியது பீகார். அந்த மாநிலத்திலேருந்து வந்துட்டு நீ யாரை இப்போ குறை சொல்கிற? நீ எங்கே வந்து யார்கிட்ட எங்கள் மாணவர்கள்லாம் வந்து தரமற்றவர்கள், இந்த வேலை பார்க்குறான் அப்படின்ற பிஹெச்டி முடித்தவெல்லாம் எங்கே இருக்குது ஆதாரம்? ஏதாவது ஆதாரத்தை காட்ட முடியுமா? எப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு இது பாருங்கள். அதுக்காக தான் நம்மளா சொல்கிறோன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த ஆளோட ஸ்பீச்சை முன்னாடி போட்டேன். இப்போ அடுத்து பேசுகிறத பாருங்கள், இதை கேட்டுருங்க. அதாவது என்னென்னா, தமிழக அரசு ரகசிய போலீஸை வச்சான், சீக்ரெட் போலீஸாக. அப்படி சீக்ரெட் போலீஸ்னு ஒரு கவர்னருக்கு, ஒரு டிஜிபியாக இருந்த ஒரு நபருக்கு, ஐபியில் வேலை பார்த்த ஒரு நபருக்கு ஏன்னா சீக்ரெட் சர்வீஸ்ன்னு சொல்லாமல் சீக்ரெட் போலீஸாக, அதனால் ரகசிய போலீஸ். அவர் அதை இங்கிலீஷில் அப்படி சொல்கிறார். இந்த லட்சணத்தில் இவரெல்லாம் வந்து கல்வி தரத்தை பற்றி பேசுகிறாரு இந்த ஆளுநர் ரவி. என்னென்னா சீக்ரெட் போலீஸ் போய் மிரட்டுறாங்களாம். அதாவது எப்படின்னா, எதாவது ஹிந்தி படம் இடம் பார்த்துட்டு அடுத்த நாள் போனாரா என்னன்னு தெரியல. அதாவது என்னென்னா, நைட்டு மிட் நைட்டில் சினிமா மாதிரி போலீஸ்லாம் போய் டக்குன்னு போய் சீக்ரெட் போலீஸ்லாம் போய் கதவை தட்டி, ஏன்னா வைஸ் சான்சலர் எழுப்பி அவர் அப்படியே வேஷ்டியோட படுத்துருப்பார்ல, அப்படி வந்து நான் ஷாக் ஆகி பார்த்த உடனே, இங்கே பாருங்கள், கவர்னர் கூப்பிட்ற மாநாட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஊர் திரும்ப மாட்டீங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை திரும்ப நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு எச்சரித்தாங்களாம். யார்? தமிழ்நாடு போலீஸ். ஏதாவது ஆதாரம் இருக்கா? ரெக்கார்டு இருக்கா? மிட் நைட்டில் போய் கதவு தட்டினதுக்கு ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? எப்படி ஒரு கவர்னர் பாருங்கள், ரோட்டில் போகிற பிச்சை எடுக்கிறவன் பொய் சொல்கிற மாதிரி, பிச்சை எடுக்கிறக்கா ஏதோ பொய் சொல்கிற மாதிரியே ஏன்னா இருக்குது கேவலமாக. ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய நபர், ஒரு டிஜிபியாக இருக்கக்கூடிய நபர் பேசுகிற பேச்சாது. ஏனென்றால் இதை வந்து நம்ம கேவலமாக பார்க்குறோம், அசிங்கமாக பார்க்குறோம், அவமானமாக பார்க்குறோம், அறிவு கட்டத்தனமாக பார்க்குறோம் அப்படின்றது வேறு விஷயமா இருந்தால் கூட, இப்போ நம்ம இன்னையா இப்படி ஒரு மனுஷன் இப்படி போய் சொல்லிட்டா நம்ம நினைப்போம்ல, அதுதான் அவர்களுடைய திட்டம். இப்படி கேவலமான படுபாதக பொய்களை பரப்பி விட்டு, ஏன்னா அதை ஒரு 4 முட்டாள் நம்புவான சங்கி, அவனை சங்கியாக்கி அவனை மண்டையை கழுவி அவனை காலி பண்ணுறது தான் அவனை வந்து இவர்கள் பக்கம் இழுத்து கொண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொள்ளையடிக்கிற, வளங்களை கொள்ளையடிப்பதும், இந்த தமிழ்நாட்டை வருவாய்களை கொள்ளையடிப்பதும், ஆட்சியை கைப்பற்றுவதும் தான் இந்த டுபாக்கூர்களுடைய திட்டம் அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் வில்சன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், சீனியர் அட்வொகேட், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அசிங்கமாக எச்சரிச்சிருக்கார். ஒரு வழக்கறிஞர் ஒரு கவர்னரை எச்சரித்தது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை என்னோட இதில். ஏன்னா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்கு அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது வந்து சட்டத்துக்கு விரோதமான, ஆளுநர் பேசுகிறது சட்டவிரோதமான கிரிமினல் செயல் இருக்கார். அப்போ ஆளுநர் கிரிமினல், அப்போ கிரிமினல் இப்படி பேசினா கிரிமினல் தானே. சட்டத்துக்கு புறம்பான கூட்டம் இது. இந்த சட்டத்துக்கு புறம்பான கூட்டம் அப்படின்றதுனால தான் யாரும் பங்கேற்கவில்லை. சட்டத்துக்கு புறம்பான கூட்டத்தில் எப்படி போய் வைஸ் சான்சலர் பங்கேற்பாங்க? அதனால் பங்கேற்கலை, உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுப்போன்ற மாதிரி பேசியிருக்கு. பல்கலைக்கழகங்களில் விஷத்தை விதைக்கிறதுக்காக தான் இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கு. ஆளுநர் பல்கலைக்கழகத்துக்கு விஷத்தை விதைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, திறமை வாழ்ந்தவர்களை கொண்ட எங்கள் பல்கலைக்கழகங்களில் விஷத்தை விதைப்பதும் அரசியல் செய்வதும் தான் ஆளுநருடைய திட்டமாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் அவரை யூனிவர்சிட்டிக்குள்ளே அண்டவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை புகுத்த முயற்சிக்க விடவே மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம்னா உங்களுக்கு எதுவும் தெரியும், அந்த சித்தாந்தத்தை கல்வி சாலைக்குள்ளே பூத்தி மாணவர்கள் மண்டையை கழுவுறதுக்கான திட்டத்தில் இருக்க உங்களை உள்ளேயே விடமாட்டோம் அப்படின்னு தான் யார் சொல்கிறாரு? வில்சன் சொல்லியிருக்கார். ஏன்னா இந்த வழக்கை வெற்றி பெற்று உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு பாராட்டு விழா நடக்கும்போது, வெற்றி விழா முதல்வருக்கு நடத்த போகிறாங்க. அந்த வில்சன் வந்து தன்னோட ட்வீட்டில் சொல்லியிருக்காரு. இப்படி வந்து என்னென்னா, மாணவர்கள் மத்தியில் பிஞ்சிலேயே நஞ்சை கலக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுற இந்த ஆளுநர் போனால் இன்னொரு டுபாக்கூரை தான் அனுப்புவாங்க அவங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த கொட்டத்தை முழுவதுமாக
அடித்து தமிழக மண்ணை விட்டும் தமிழக கல்விச்சாலைகளை விட்டு துரத்துவதற்கான எல்லா லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அது இவர் கையில் வந்தாலும் கூட இவர்கள் வந்து மேலும் மேலும் இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் காசை வாங்கிட்டு பல மீடியாக்கள் இந்த ஆள் பேசுகிறத லைவ் பண்ணிட்டு நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் நம் தமிழகத்திற்கு அவர்கள் அந்த மீடியாக்கள் செய்யும் கேடு அப்படின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.